திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தின் பணிபுரிகின்ற என் நெஞ்சார்ந்த மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் யோகா தினத்திற்கு வருகை தந்துள்ள அத்துணை நல் உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்போது யோகா பண்றப்ப ஸ்டூடெண்ட்ஸு நல்லா பண்ணக்கூடியவங்க, டஃப் ஆசனாஸ் இதெல்லாம் பண்ணக்கூடியவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து சிறப்பாக நிகழ்ச்சி பண்ணுவோம். இந்த முறை என்ன பண்ணலான்னு இருக்குன்னா, வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒன்று தொந்தரவு இருக்கும் உடல்நிலையா. அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உள்ள பயிற்சியை நீங்களே வந்து செய்ய வச்சு பழகிட்டீங்கன்னா வீட்டுக்கு போய் செய்யறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். நான் செஞ்சா பலன் எனக்கு மட்டும் தான் கிடைக்கும். சில பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க, அந்த நேரம் பார்க்குறாங்க, செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, வீட்டுக்கு போனா எல்லாம் மறந்துடுது. இந்த தடவை வந்து நீங்களே இங்க வந்து ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் சில பயிற்சிகளை செய்ய போறீங்க. அது மறக்காம இருக்கிறதுக்கு வீட்டில் போய் செய்யறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சார் சொன்ன மாதிரி ஆசன முறைகள் நிறைய விதங்கள் இருக்கு. நின்று கொண்டு செய்யறது, படுத்து கொண்டு செய்யறது, குப்புறப்படுத்தி செய்யறது, உட்கார்ந்துட்டு செய்யறது, மண்டி போட்டு செய்யறது, எல்லா நிலையிலும் இருக்கு. உங்களுக்கு எந்த நிலை வந்து ஒத்துழைப்பு கொடுக்குதோ, வயசுக்கு தகுந்த மாதிரி, உடம்புக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி, உடம்புல உள்ள ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அதுக்குன்னு உண்டான பலன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிரேயர் பண்ணி அப்படியே சொல்றது அப்படியே திரும்ப சொல்லு. குரு வணக்கம், இறை வணக்கம், நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் திடகாத்திரமான உடல்நிலையும் மன நிம்மதியும் மன நிறைவும் மன அமைதியும் கொடுத்து எல்லா காரியங்களும் சிறப்பாக வெற்றியடைய வேண்டும். சுவாமியே துணை. ஹாஸ்பிட்டல்ல போன ஒரு பேஷண்ட் வந்து உடல்நிலை ரொம்ப சிரமமா இருக்கும், எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில கூட உடம்ப சுறுசுறுப்பாக்கக்கூடிய ஒரு சில ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அதை அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்க அப்படியே செய்யலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கையில நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆப்போசிட் 1 2 3 4 5 6 7 8 9 10. செகண்ட் ஸ்டெப்ஸ் கையில மேல தட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆப்போசிட் சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10. clap. 1 2 3 4 5 6 7 8 9 10. கையை கோத்து பிடிச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஃபோர்த் ஸ்டெப்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஃபிஃப்த் ஸ்டெப்ஸ் கை சைடில் தேய்ச்சி 1 2 3 4 5 6 7 8 9 10. சிக்ஸ்த் ஸ்டெப் ஜாயின் பண்ணு. 1 2 3 4 5 6 7 8 9 10. சைடில் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆப்போசிட் 1 2 3 4 5 6 7 8 9 10. கை வரல இருக்கு அங்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. சைடில் 1 2 3 4 5 6 7 8 3 4 5 6 7 8 9 10. Center 1 2 3 4 5 6 7 8 9 10. Done. Charge பண்ணு. 1 2 3 4 6. Repeat பண்ணு. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6.
1 நிமிஷத்தை ஒர்க் அவுட் 2 நிமிஷம் அதிகபட்சம் செஞ்சிருப்பீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லயும் ஒவ்வொரு பலன் இருக்கு. சில பேத்துக்கு வயிறு கோளாறு இருக்கும், சில பேருக்கு உடம்பு கை கால் வலிலாம் இருக்கும், சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில மசில்ஸ் ப்ராப்ளம், சதப்பிடிப்புலாம் இருக்கும், கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம். இந்த ஸ்டெப்ஸை நீங்க செஞ்சீங்கனாலே உடம்பு உங்களை அறியாம ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். ஒரே நிமிஷத்தை இல்லை. ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இப்படி குத்துனீங்க, செகண்ட் இப்படி தட்டினீங்க, தேர்ட் இப்படி பண்ணீங்க, ஃபோர்த் கையை நல்லா ஃபோர்த்து பிடிச்சி நல்லா தேய்ச்சி விடு, 4 சைடில் தேய்ச்சி விடு, 5 ஜாயின் பண்ணீங்க, 6 சைடில் தேய், 7 ப்ரெஸ் பண்ணி, 8 கேட்ச் பண்ணி ரைஸ் பண்ணீங்க. இந்த கையை தூக்குற வேலை வந்து நிறைய பேத்துக்கு இல்லை. கையை தூக்கி வேலை பார்க்குற ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டர்ஸ், எலக்ட்ரீஷியனு, மூட்டை தூக்குறவங்க, இந்த மாதிரி ஒரு சில பேர் தான் கையை மேலே தூக்கி வேலை பார்க்குறாங்க. யாரெல்லாம் கையை வேலை தூக்கி பார்க்குறாங்களோ அவங்களுக்குலாம் தோள்பட்ட வலி வராது, இருதய பிரச்சனை வராது, சதப்பிடிப்பு பிரச்சனை வராது. சில பேருக்கு எலும்போட ஒட்டி இருக்கும், சதையோட ஒட்டி இருக்கும். இந்த மசில்ஸ் பெயின்லாம் சொல்லுவாங்க. கையை தூக்கினாலும் அவ்வளோ பவர் இருக்கு. சரிங்களா? சில பேருக்கு கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்கும். சில பேருக்கு வந்து வயிறு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஆகுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு நெக் பெயின், ஷோல்டர் பெயின், பேக் பெயின்லாம் இருக்கும். சில பேர் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருக்கும். இப்போ நீங்கள் செஞ்ச ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வேலை செய்யும். சரிங்களா? இதெல்லாம் யார் செய்யக்கூடியது? ஹாஸ்பிட்டல் இருக்கிற பேஷண்ட் செஞ்சாலே சுறுசுறுப்பாயிருவாங்க. இப்போ நீங்கெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கீங்க. இப்போ சுறுசுறுப்பாக இருக்கிறப்ப பயிற்சி செய்யறப்ப இன்னும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சரிங்களா? நீங்கள் பேஷண்ட்டே கிடையாது, சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க. சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க செஞ்சால் இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கும். உங்கள் வேலையை சிறப்பாக செயல்படுத்தலாம், நல்லா சாப்பிடலாம், நல்லா பாத்ரூம் போகலாம், நல்ல வேலையை செய்யலாம், நல்லா தூங்கலாம். சரிங்களா? இப்போ நின்று கொண்டு செய்யக்கூடிய பயிற்சி. யாராவது ஒருத்தர் நினைச்சு வாங்க, நான் மட்டும் செஞ்ச பலன் எனக்கு தான் கிடைக்கும், நீங்க செஞ்ச பலன் அவங்கவுங்களுக்கு கிடைக்கும். ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல இருந்து கூட செய்யலாம். ரொம்ப முக்கியமானதான் சொல்லி தர போறேன். எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்கும், கடைசி வரையும் பயனுள்ளதா இருக்கும். கால் 2 மணி சேர்த்து மெதுவா குதிங்கால தூக்கி இறக்குனா போதும். குதிங்கால் 1 சேர்த்து, கால் கட்டவுல வி ஷேப்ல வச்சு, கையை தொடைய விட்டு வச்சு மெதுவா முடிஞ்ச அளவுக்கு குதிங்கால் மெதுவா மேல தூக்குங்க. ஆம் டவுன், ஆம் டவுன், ஆம் டவுன். முடிஞ்சவங்க 10 நம்பர் நிப்பாட்டுங்க, முடியலன்னா கீழே வச்சிருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 டவுன். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கால் வலியே வராது. கால் வலிலாம் எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியும். நடந்தாலும் வலிக்கும், உட்காந்தாலும் வலிக்கும், ஓடுனாலும் வலிக்கும். வலி வரதுக்கு முன்னாடி செஞ்சா வலியே வராது. வந்ததுக்கு அப்புறம் செஞ்சீங்கன்னா வலி உடனே சரியா போயிடும். இது எங்க வேணாலும் செய்யலாம். யோகா பண்ற இடத்துல தான் செய்யணும் அவசியம் இல்லை. எங்க இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து கையை கேட்ச் பண்ணு, கையை டேர்ன் பண்ணு, கையை திருப்பு, கையை மெதுவாக மாழ்த்து, கையோட சேர்த்து தூக்கி பாருங்க. ஆம் டவுன், ஆம் டவுன், ஆம் டவுன். மெதுவாக கை கீழே இருக்கு. கால் கட்டவுல இருந்து மூளைக்கு போன நரம்பு, எல்லா நரம்பு வேலை செய்யும். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா சில பேத்துக்கு முதுகு எலும்பு கூணு இந்த மாதிரி இருக்கும். கையை மேலே தூக்கினாலும் ஸ்பைனல் கார்டு நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கும், முதுகு தண்டோட நல்லா நேரா இருக்கும். சோர்வா இருக்கிறவங்க சுறுசுறுப்பாயிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான பயிற்சி, ரொம்ப பவர்ஃபுல்லான பயிற்சி, ஈஸியான ஆசனம், நல்லா பலன் நிறைய கிடைக்கக்கூடிய ஆசனம். ஆசனாசனம் தாட் ஆசனாசனம் சொல்லலாம். குழந்தைங்க செய்யறப்ப வளர்ச்சி ஆசனாசனம் சொல்லலாம். குரோதிங் எக்ஸசைஸ், குரோதிங் ஆசனாஸ், தாட் ஆசனாஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? இப்போ யாருக்கா இருந்தாலும் கழுத்து வலி இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக கழுத்து வலி இருக்கும். ஒன்று படிக்கிறப்போ இருக்கும், எழுதுறப்போ இருக்கும், செல்போன் பேசுறப்போ இருக்கும், ஒரு சைடாக படுக்கிறப்போ இருக்கும், சடனாக திரும்பினா இருக்கும். எப்பெல்லாம் கழுத்து வலிக்குதோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நேராக பார்க்கணும். கழுத்தை மெதுவாக இடது பக்கம் திருப்பணும், தோள்பட்ட வழியாக பார்க்கணும். இப்போ நேராக பார்க்கணும், ரைட் சைடு மெதுவாக திருப்பணும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 3 முறை செய்யும். கழுத்தை லெஃப்ட் சைடு அப்படியே மெதுவாக திருப்பணும். லெஃப்ட், சென்டர், ரைட், சென்டர், லெஃப்ட்,
center, right, center, up, down, up, down, up, down, straight. கழுத்து வலி சரியா போயிடும். கழுத்து வலிக்கு மேல எக்ஸ்ட்ரா பலன் பார்த்தீங்கன்னா த்ரோட் பெயின், தைராய்டு ப்ராப்ளத்துக்குலாம் ரொம்ப உதவியா இருக்கும். சரியா போயிடும். ஞாபக சக்திக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஒரே ஒரு பயிற்சி எக்ஸ்ட்ரா பலன் நல்லா கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், 2 அடி காலை விரிச்சுக்கும். கையை முன்னாடி கட்டுற மாதிரி அப்படியே பின்னாடி கட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு மெதுவா கீழே குனிங்க. ஃபார்வர்ட் பெண்டிங். 1 2, பேக்வர்ட் பெண்டிங். தலை மட்டும் பின்னாடி சாய்ங்க. 1 2, forward 1 2, backward 1 2, forward 1 2, backward 1 2. ஓகே சார். இந்த ஃபார்வர்டு முன்னாடி கீழே குனிறது வந்து பாத வணக்க ஆசனாஸ். பின்னாடி வளையறதுக்கு ஆசனாஸ் பேர் வந்து நங்கூர் ஆசனாஸ். ஒரே ஒரு ஆசனத்துல அவ்வளவு பலன்கள் இருக்கு. ஃபார்வர்டு நீங்க ஃபார்வர்டு நல்லா கீழே குனிறப்ப வயிறு அமுங்குது. வயிறு அமுங்குறப்ப தொந்தி தப்பா குறைஞ்சிடும். வயிறுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் வேலை செய்யும். 2 அடி காலம் நல்லா விரிச்சு செய்யறப்ப நல்லா கீழே குனிறப்ப சில பேருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுலாம் இருக்கும். வெரிகோஸ் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு சரியா போய் முன்னாடி நீங்க நல்லா கீழே குனிறப்ப ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு, முகத்துக்கு, கண்ணுக்கு, மூளைக்கு போயிட்டு நல்லா ஞாபக சக்தி கிடைக்கும். அதே மாதிரி நீங்க பின்னாடி வளையறப்ப பாத்தீங்கன்னா சதப்பகுதி, நெஞ்சு பகுதி எல்லாம் விரிஞ்சு கொடுக்கும். கழுத்து பகுதி நல்லா விரிஞ்சு கொடுக்கும். த்ரோட் பெயின், தைராய்டு ப்ராப்ளத்துக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபார்வர்டு பேக்வர்ட் நீங்க நல்லா பெண்ட் பண்றப்ப ஒரு தடவை பார்த்துக்கணும். ஃபார்வர்ட் பேக்வர்ட் நீங்க நல்லா பெண்ட் பண்றப்ப ஸ்பைனல் கார்டு நல்லா ஃபிளெக்சிபிள் கிடைக்கும். ஒரு மனுஷனோட ஆரோக்கியம் எதை பொறுத்துக்குன்னா முதுகு தண்டுவடத்தை பொறுத்து இருக்கு. எந்த அளவுக்கு ஸ்பைனல் கார்டு ஃபிளெக்சிபிளா இருக்கோ அந்த அளவுக்கு ஹெல்த்தி அண்ட் லாங் லைஃப் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் தி ஸ்பைன் சொல்லுவாங்க. ஒரு மனுஷனோட ஆரோக்கியம் எதை பொறுத்து இருக்கு? ஸ்பைனல் கார்டு பொறுத்து இருக்கு. முதுகு தண்டுவடம் எந்த அளவுக்கு வளைஞ்சு கொடுக்குதோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். வெரி சிம்பிள் ஆசனாஸ், பெஸ்ட் ஆசனாஸ். ஒரு காலத்துல லேடிஸ் எல்லாம் அம்மியில அரைச்சாங்க, ஆட்டுகள் ஆட்டினாங்க, துணிமணிலாம் அடிச்சு துவைச்சாங்க, தண்ணி தொட்டிக்குள்ள இறங்கி பிடிப்பாங்க, வீடு வாசனா புரிஞ்சு போட்டுவாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தா எல்லாம் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வந்துச்சு, வேலை பழு கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சு. சடனாக வந்து வெயிட் போட்டுருது. ஃபுட்டெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு, சில தேவையில்லாத ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு சடனாக வெயிட் போட்டுறாங்க. சடனாக ப்ரெஷரு, பாடி வெயிட்ல எல்லா பெயின் வந்துட்டு சடனாக ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம்லாம் வந்துடுது. இந்த மாதிரி வெரி சிம்பிள் ஆசனாஸ். ஃபார்வர்ட் பேக்வர்ட் பெண்ட் பண்ணாலே அவ்வளோ பவர் இருக்கு. இது செய்யறதுக்கு சிரமமே கிடையாது. எப்போ நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் செஞ்சுக்கலாம். சாப்பிட்டுட்டு உடனே செய்யணும். சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தா போதும். சாப்பிட்டுட்டு கூட செய்யலாம் இந்த ஆசனாஸ். 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஒரு அடி காலை வச்சுக்கணும். சேர்ல உட்கார மாதிரி உட்காரு. கையை நேரம் நீட்டு. ஒரு 10 நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10 போதும் எடுத்து. இது மாதிரி நீங்க 3 முறை 5 முறை செஞ்சீங்கன்னா 30 நம்பர் 5 நம்பர் 50 நம்பர் வந்துடும். 5 கிலோமீட்டருக்கு நடந்ததுக்கு சமம் சார். அருமையா, சூப்பர் சார். இது மாதிரி வந்து 10 5 முறை செஞ்சீங்கன்னா 5 கிலோமீட்டருக்கு நடந்ததுக்கு சமம். வாக்கிங்கே போக தேவையில்லை. இருந்த இடத்துல வாக்கிங் போனதுக்கு சமமா இருக்கும். மழை நேரத்துல, பனி நேரத்துலலாம் வாக்கிங் போறது ரொம்ப சிரமமா இருக்கும். வீட்டுல இருந்துகிட்டே ஒரு 10 தடவை செஞ்சீங்கன்னா அவ்வளவு பவர்ஃபுல் கிடைக்கும். சரிங்களா? சில பேருக்கு வந்து முழங்கால் வலிலாம் இருக்கும். முழங்கால் வலிக்காகவே செய்யக்கூடிய பயிற்சி ஆஞ்சநேயர் ஆசனாஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 அடி காலை விரிச்சுக்கணும். அப்படியே இடது காலை வலது காலை திருப்பிக்கணும். கையை சின் முத்ராஸ் வச்சு, இல்லை இப்படி திருப்புங்க சார், இப்படி திருப்புங்க, நீங்க இப்படி திருப்புங்க. கையை சின் முத்ராஸ் வச்சு, கையை பேக் சைடு, கையை சின் முத்ராஸ், கையை முறிக்குங்க. முழங்கால மட்டும் மடங்குங்க. 1 2 1 2 1 2. அதே மாதிரி ரைட் சைட் டர்ன். கையை ஸ்ட்ரைட்டா சின் முத்ராஸ் வச்சு, கையை பின்னாடி, கையை முறுக்கு, சின் முத்ராஸ். முழங்கால மட்டும் மடக்கி கொடுங்க. 1 2 1 2 1 2. ஓகே சார். ஆசனாஸ் நேம் ஆஞ்சநேயர் ஆசனாஸ் சொல்லுவாங்க. முழங்கால் வலிக்காகவே செய்யக்கூடிய பயிற்சி. அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லா ஆசனாஸ். சரிங்களா? சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து வேலை செஞ்சாலும் படிக்கட்டுல ஏறி இறங்கினாலும் கண்டிப்பா முழங்கால் வலிக்கும். சில பேர் பாத்ரூம் போறதுக்கே சிரமப்படுறாங்க. டாய்லெட் போறப்ப இந்தியன் டாய்லெட்ல, வெஸ்டர்ன் டாய்லெட்ல போறதுக்கே முழங்கால் வலிக்குது, ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்தியன் டாய்லெட்ல உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த நீ ஜாயிண்ட் பெயினுக்கு வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஆப்போசிட்ல அதே மாதிரி. இப்ப முடிஞ்ச அளவுக்கு எந்த கால் ஈஸியா இருக்கோ அந்த காலில் நின்னுங்க. காலை மடக்கி பேலன்ஸ் பண்ணு. ஒரு 10 நம்பர் மட்டும் நில்லுங்க.
Asanas name Yekapada Vrichasanas. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Down பண்ணு. Opposite side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Down பண்ணு. காலுக்கு நல்ல வலு கிடைக்கும். யானை எப்படி நல்ல காலுக்கு வலு இருக்கோ அதே மாதிரி நமக்கு அந்த மாதிரி வலு கிடைக்கும். நல்லா நடக்கிறதுக்கு, படிக்கட்டில் ஏறி இறங்குறதுக்கு, ஜாகிங் பண்ண, ரன்னிங் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஏகபாத விரிச்ச ஆசனாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆசனாஸ்னே மரத்துல 2 கிளை இருக்கு. ஒரு கிளை விட்டுனா ஒரு கிளை மட்டும் நல்லா செழிப்பா வளரும். அதே மாதிரி நீங்க ஒரே காலில் நிக்கிறப்ப காலில் உள்ள நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு, கால் வீக்கம், பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். சார் சூப்பரா பண்றாங்க. ஓகே சார். இப்ப இந்த நின்றுட்டு செய்யக்கூடிய பயிற்சி 10 நிமிஷம் தான் ஆச்சு. நீங்க செஞ்சது 10 நிமிஷம் கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் தாட ஆசனாஸ் பண்ணீங்க, நெக் ஆசனாஸ் பண்ணீங்க, ஃபார்வர்ட் பெண்டிங், பேக்வர்ட் பெண்டிங், சேர் பொசிஷன், ஆஞ்சநேயர் ஆசனாஸ், ஏகபாத விரிச்ச ஆசனாஸ். அவ்வளவு பலன் இருக்கு. மொத்த ஆசனாஸ் வந்து பாத்தீங்கன்னா 84 lakhs. டோட்டல் ஆசனாஸ் 84 lakhs. 84 லட்சம் ஆசனாஸ் இருக்கு. அதுல செலக்டடா காமனா எல்லா பொசிஷன்லயும் போட்டேன். 30 ஆசனாஸ் பண்ணாலே 84 லட்சம் ஆசனாஸ்க்கு சமமானது நீங்க செய்யக்கூடியது. அதனால வந்து நேரம் கிடைக்கலன்னு சொல்லி இது பண்ணிக்காதீங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ கூட செஞ்சுக்கலாம். காலையில பண்ணலாம், மத்தியானம் பண்ணலாம், சாயங்காலம் பண்ணலாம், நைட்டு பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம். ஃபார் ரோல் மாடல் நான் முஸ்லிம்ஸ்லாம் சொல்வேன். ரோல் மாடல் 1 டேல 5 times ப்ரேயர் பண்றாங்க. சில பேர் டேல டைம் கிடைக்கும், டேல டைம் கிடைக்காது, ஆஃப்டர்நூன் டைம் கிடைக்கும். சில பேருக்கு வந்து ஈவினிங் டைம் கிடைக்கும், சில பேருக்கு மார்னிங் டைம் கிடைக்காது. அதனால டைம் கிடைக்கலன்னு சொல்ல தேவையில்லை. எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ கூட செஞ்சுக்கலாம். பிராமின்ஸும் அதே மாதிரி ஃபுட்டில் கண்ட்ரோலாக இருப்பாங்க. இப்படி சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும்னு இருப்பாங்க. நீங்கள் ஃபுட்டில் கரெக்டாக கண்ட்ரோலாக இருந்து நேரம் கிடைக்கிறப்ப யோகா பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்றதெல்லாம் உடம்பு கேட்கும். உடம்பு அந்த அளவுக்கு ஃபிட்னஸாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். சரிங்களா? ஓகே சார். நெக்ஸ்ட் ஒன் படுத்துக்கிட்டு செய்யக்கூடிய ஆசனாஸ். ரொம்ப முக்கியமான பயிற்சி. ஒரு நிமிஷம் ஆமா, நீங்க அப்படியே படுத்து தொட்டதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. நைட்டு வீட்டுல தூங்குறாங்க, அடுத்த நாள் பார்த்தா போஸ்ட்ல இருக்காங்க. என்ன சாப்பிடுறாங்க, என்ன செய்யறாங்கன்னா தெரியல. அப்படியே கீழே படுது, கீழே படு, கீழே படு. அப்படியே லெஃப்ட் சைட்ல டர்ன் பண்ணி படுது. அவ்வளவுதான், தூங்கலாம் சார். இப்ப என்ன பண்றீங்க, கையை மெதுவா பின்னாடி கொண்டு போகும். முடிஞ்ச அளவுக்கு கையை பின்னாடி கொண்டு போகும். கால் 2 ஒண்ணு சேருங்க. கால் நீட்டு, கால் ஒண்ணு சேரும். நல்லா மூச்சை மட்டும் இழுத்த விடுங்க. நல்லா மூச்சை இழுத்த விடுங்க. ஓகே சார். நல்லா மூச்சை மட்டும் இழுத்த விடுங்க. இது நாடு சுத்தியின் சுவாச பயிற்சின்னு சொல்லுவாங்க. நெஞ்சு குத்தல், நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு படபடப்பு எல்லாத்துக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். அது தவிர உடம்புல உள்ள எல்லா நரம்புகளும் வேலை செய்யும். தோள்பட்ட வலிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இருதய பிரச்சனைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளான பயிற்சி, பெஸ்ட் பயிற்சி. கையை மெதுவா முன்னாடி கொண்டாந்து வச்சிருங்க. கையை நெஞ்சில வச்சுக்கோங்க. கால் 2 மடக்குங்க. காலுக்கு ஒரு அடி கேப் விடுங்க. காலுக்கு ஒரு அடி கேப் விடுங்க. அப்படியே லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணுங்க. லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், சென்டர். ஆசனாஸ் நேம் வந்து பூமாதேவி பாத பவனமுத்த ஆசனாஸ். தட் இஸ் கால்ட் பெட் எக்ஸசைஸ். தூங்கி எந்திரிச்சோன்னா பெட்லயே செஞ்சுட்டு நீங்க பாத்ரூம் போனீங்கன்னா பாத்ரூம் ஃப்ரீயா போகும். கேஸ் டபுள் யூரின் மோஷன் ஃப்ரீயா போகும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் போறப்ப ரொம்ப முக்கி போவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போவாங்க. சடனா சில பேர் பாத்ரூம்ல ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி பெட்லயே வந்து லெஃப்ட் ரைட் டர்ன் பண்ணிட்டு பாத்ரூம் போனீங்கன்னா உடம்பு நல்லா ஃப்ரீயா இருக்கும். குடல் சுருக்கம் சுத்தமா சரியா போயிடும். லெஃப்ட் சைட்ல நீங்க டர்ன் பண்றப்ப லெஃப்ட் சைட்ல டர்ன் பண்ணுங்க. லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணுங்க. லெஃப்ட் சைட்ல நீங்க டர்ன் பண்றப்ப ரைட் சைடு குடல் நல்லா விரிஞ்சு கொடுக்கும். ரைட் சைடு டர்ன் பண்றப்ப ரைட் சைடு டர்ன் பண்ணுங்க. ரைட் சைடு டர்ன் பண்றப்ப லெஃப்ட் சைடு குடல் விரிஞ்சு கொடுக்கும். லெஃப்ட் ரைட் நீங்க ஒரு 5-6 தடவை பண்ணீங்கன்னா குடல் சுருக்கம் சுத்தமா சரியா போயிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், கேஸ் டபுள் யூரின் மோஷன் நல்லா ஃப்ரீயா போகும். கஷ்டப்பட தேவையில்லை. ஓகே சார். அது தவிர இடுப்பு வலினா சுத்தமா சரியா போயிடும். ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறவங்க, ரொம்ப தூரம் டிராவல் பண்றவங்களுக்குலாம் இடுப்பு வலிலாம் இருக்கும். இடுப்பு வலினா சுத்தமா சரியா போயிடும். சரிங்களா? அப்படியே கையை இடுப்புல வச்சுக்கோங்க.
இடுப்பு மெதுவா தூக்குங்க. இது பேக் பெயினுக்காக செய்யக்கூடிய ஆசனாஸ். பூமி பாத சர்வாங்க ஆசனாஸ், முதுகு வலிக்காக செய்யக்கூடிய ஆசனாஸ். ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறவங்க, ரொம்ப தூரம் டிராவல் பண்றவங்க முதுகு வலிக்கும், இந்த முதுகு வலிக்காக செய்யக்கூடிய ஆசனாஸ் பூமி பாத சர்வாங்க ஆசனாஸ். டவுன் பண்ணி ஒரு 10 நம்பர். அப் 1 2 3 4 5 6 7 8 9 10 டவுன். மறுபடியும் செய்யுங்க. அப் 1 2 3 4 5 6 7 8 9 10 டவுன். படுத்துக்கிட்டு இது செஞ்சாலே போதும். நீங்க செஞ்ச பயிற்சி 3 பயிற்சி தான். கையை பின்னாடி கொண்டு போனீங்க, காலை மணிக்கு லெஃப்ட் ரைட் டர்ன் பண்ணீங்க, அப்படியே கையை இடுப்பு வச்சு இடுப்பு தூங்க. இது 3 செஞ்சாலே அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அப்படியே திரும்பி குப்புறப்படுங்க. கையை மடக்கி எல் ஷேப்ல வச்சுக்கோங்க. கையை மடக்கி வச்சு தலையை கீழே வச்சு கையை மடக்கி வச்சுக்கோங்க சார். கரெக்டா பண்ணிருக்கீங்க சார். கையை மடக்கி வச்சுக்கோங்க. கையை இந்த பக்கத்து பண்ணீங்கன்னா கரெக்டா தெரியும். இந்த பக்கம் திரும்பி படுத்துங்க, இங்கிட்டு திரும்பி படுங்க, இப்படி திரும்பி படுங்க சார். இப்படி அங்கிட்டு திரும்பி படுத்துங்க சார். இப்படி திரும்பி படுத்துங்க. கையை மடக்கி எல்வோ ஜாயிண்ட் டச் தி ஃப்ளோர். கையை மடக்கி தரையில வைக்கணும், தலையை கீழே வச்சுக்கணும். நான் ஒன் சொன்ன தலை நெஞ்சு மட்டும் மெதுவா மேல தூங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 டவுன் பண்ணு. மறுபடியும் செய். 1 2 3 4 5 6 7 8 9 10 டவுன் பண்ணு. அப்படியே எந்திரிச்சு உட்காரு. போதும். அப்படியே எந்திரிச்சு உட்காது. சார் ரொம்ப முக்கியமான பயிற்சி புஜங்க ஆசனாஸ்னு பேரு. முதுகு வலிக்கு ரொம்ப சுகமா இருக்கும். அதை தவிர பாத்தீங்கன்னா வயிறு துண்டு தப்பெல்லாம் குறைஞ்சிரும், பான்கிரியாஸ் ஃபங்க்ஷன் ஆகும், இன்சுலின் சுரக்கும். சுகருக்காகவே செய்யக்கூடிய பயிற்சி புஜங்க ஆசனாஸ். குப்புறப்படுத்தி ஒண்ணு செஞ்சாலே போதும், அவ்வளவு பவர்ஃபுல்லானது. இப்ப அப்படியே நேரம் உட்காந்து கண் பயிற்சி. கீழே சென்டர் பிளேஸ் மட்டும் பாருங்க. ஒரு 10 நம்பர். 1 2 3 4 5 6 7 8 9 10 நுனிமுக்கு மட்டும் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 நெத்தி போட்டு மட்டும் முடிஞ்சாலும் கண்ணை மெதுவா மேல தூக்கி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே சென்டர் பிளேஸ் மட்டும் பாருங்க. கண்ணால லெஃப்ட் ஷோல்டர் பாருங்க. ரைட் லெஃப்ட் right left right left right center round up பண்ணுங்க. மெதுவா கண்ணு மெதுவா சுத்துங்க. ரவுண்ட் அப் பண்ணுங்க. 3 டைம்ஸ் பண்ணுங்க. 1 2 3 ஆப்போசிட் சைடு. 1 2 3 நம்பர் 8 போடுங்க. ஐஸ்ல நம்பர் 8. 1 2 3 மேல பாருங்க. அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் ஸ்ட்ரைட். இது மாதிரி செஞ்சீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஐ பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். கேரட்டு, கீரை, பப்பாயா, இந்த மாதிரி முருங்கை கீரை இது மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா பவர்னஸ் கிடைக்கும். சரிங்களா? கையை மெதுவா முட்டிட வச்சு மெதுவா கீழே குடிங்க. 1 2 கையை மெதுவா மேல தூக்கு. 1 2 1 2 1 2 ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஆசனாஸ் நேம் யோக முத்ரா. இப்படி சுகமா உட்கார்ந்து செஞ்சா சுக யோக முத்ரா. ஒரு கால் எடுத்து மேல போட்டா அர்த்த யோக முத்ரா, இன்னொரு கால் எடுத்து போட்டா பத்ம யோக முத்ரா. சரிங்களா? இது மாதிரி பத்மாசனாஸ் போகணும் தேவையில்லை. சும்மா உட்காந்துட்டு கீழே குஞ்சாலே போதும். எப்படி செஞ்சாலும் அதே பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்கும். சரிங்களா? இதனால என்ன பலன்னா தேவையில்லாத தொந்தி தப்பெல்லாம் குறைஞ்சிரும், கொழுப்பு சதையெல்லாம் குறைஞ்சிரும், வயிறுக்குள்ள இருக்கிற உறுப்பு நல்லா வேலை செய்யும், முதுகு தண்டு விட நல்லா வளைஞ்சு கொடுக்கும், சுகருக்குலாம் ரொம்ப நல்லது, சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப நல்லது, செரிமான பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப நல்லது. உடம்பு அப்படியே ஃப்ரீயா இருக்கும். வெரி சிம்பிள் ஆசனாஸ், பெஸ்ட் ஆசனாஸ். நெக்ஸ்ட் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கூர்மை ஆசனாஸ், பட்டர்ஃப்ளை ஆசனாஸ் சொல்லலாம். கையை எப்படி வச்சு
அப்படி மெதுவாக அப்படி லெஃப்ட் ஹைட் ப்ரெஸ் பண்ணி பாருங்க. இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூல வியாதிக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெரிகோஸ் ப்ராப்ளத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி. ஓகே சார். இப்போ அப்படியே டபுள் சைடு அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்க. கால் கட்டில் முடிச்சு மெதுவாக அப்படியே டபுள் சைடு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு மெதுவாக கீழே குனிஞ்சு பாருங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். ஆசனாஸ் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ். மெதுவாக கீழே குனிஞ்சு பாருங்க. 2 எடுத்து 1 2 1 2 4 அப்படியே மெதுவாக கால் நீட்டுங்க. இந்த ஆசனாஸ் நேம் வந்து பட்டர்ஃப்ளை ஆசனாஸ்ன்னு சொல்லுவாங்க. பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெரிகோஸ் ப்ராப்ளத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்பைனல் கார்ட் ஃபிளெக்சிபிலிட்டி யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பச்சிமோத்தாசனம். இந்த லேடிஸ்லாம் அம்மி அரைப்பாங்க. முன்னாடிலாம் வந்து லேடிஸ் அம்மி அரைக்கிறப்போ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும். அவங்களாம் சுகரே வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பேன்க்ரியாஸ் ஃபங்க்ஷன் ஆகும். இன்சுலின் சுரக்கும். சுகர் கண்ட்ரோலாகவே இருக்கும். கையை மெதுவாக மேலே தூக்கு. முடிஞ்ச அளவுக்கு மெதுவாக கீழே குடிங்க. 1 2 1 2 1 2 ரிலாக்ஸ் பண்ணி. இதே சேம் பெனிஃபிட்ஸ் தான். வயிறு குறைஞ்சிரும். வயிறுக்குள்ள இருக்கிற உறுப்பு வேலை செய்யும். முதுகு தண்டோட நல்லா வளைஞ்சு கொடுக்கும். உடம்பு நல்லா சுறுசுறுப்பா இருக்கும். அந்த சுகருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? லிவரும் வேலை செய்யும். கிட்னியும் வேலை செய்யும். லங்ஸும் வேலை செய்யும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸில் கோல்டு இருக்கும். ஒரு சைடு காற்று போகும், ஒரு சைடு போகாது, அடைச்சிக்கும். இந்த மாதிரி வயிறு அமுங்கிற பயிற்சியெல்லாம் செஞ்சால் நுரையீரல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். 2 பக்கத்தும் நல்லா மூச்சு காற்று நல்லா ஃப்ரீயாக போகும். அதை தவிர வந்து லிவர் நல்லா வேலை செய்யும். ஜாண்டிஸ் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிடும், சால்வ் பண்ணிடும். இல்லைன்னா வராது. அதே மாதிரி கிட்னியில் சில பேருக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கும், கல் பிரச்சனை இருக்கும். இது மாதிரி செய்யறப்போ ஒன்று வராமல் இருக்கும், வந்தாலும் குணப்படுத்தி. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் மண்டி போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு மண்டி போடுங்க. முடியலன்னா வேணும். காலை மடக்கி உட்காந்து செஞ்சதை அப்படியே மண்டி போட்டு செய்யறோம். அவ்வளோதான். கையை சைடில் வச்சு ஒரே பயிற்சி தான். முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். மெதுவாக கீழே குடிங்க. 1 2 1 2 1 2 4 கீழே உட்காந்துருங்க. போதும். இது வஜ்ராசனாசன் பேரு. மண்டி போட்டு சேர்ப்ப உட்காந்துட்டு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சிச்சோ அதே மாதிரி மண்டி போட்டு உட்காரப்ப அதே பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா மண்டி போட்டு செய்யறப்ப தொடையில உள்ள சதை, பட்டைக்ஸ்ல உள்ள சதையெல்லாம் குறைஞ்சிரும். வயிறுல உள்ள சதையெல்லாம் குறைஞ்சிரும். சரிங்களா? வெரி சிம்பிள் ஆசனாஸ். மண்டி போட முடிஞ்சா மண்டி போட்டு செய்யலாம். மண்டி போட முடியலன்னா உட்காந்துட்டே செய்யலாம். மண்டி போட்டு செஞ்சா நீங்க உட்காந்து செஞ்சுக்க பாருங்க. அதே தான். கையை முட்டில வச்சுட்டு குனியணும். கையை மேலே தூக்கி கீழே குனியணும். கையை பின்னாடி கேட்ச் பண்ணிட்டு கீழே குனியணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இருக்கு. முடிஞ்சவங்க மண்டி போடலாம். முடியலன்னா பெட்டில் செஞ்சு பார்க்கலாம். இல்லைன்னா பின்னாடி பில்லோ தலைவாணி வச்சு கூட செஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்படி ரொம்ப முடியலன்னா இந்த பயிற்சி தேவையில்லை. உட்காந்துட்டே செஞ்சு முடிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு செஞ்சாங்க, படுத்துட்டு செஞ்சாங்க, குப்புறப்படுத்து செஞ்சாங்க, உட்காந்துட்டு செஞ்சாங்க, மண்டி போட்டு செஞ்சாங்க. இந்த 5 பொசிஷன்ல செய்யறப்ப உடம்புல உள்ள கழிவு பொருள் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். உடம்புல இருக்கிற வேர்வை, உடம்புக்குள்ள இருக்கிற கெட்ட நீர் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். ஒன்று வேர்வை வெளியே வந்துடும், இல்லை யூரின் வெளியே போயிடும். வயிறு வந்து குப்பை தொட்டி மாதிரி. அன்னன்னைக்கு வந்து சளி தொந்தரவு, கேஸ் ட்ரபிள், யூரின், மோஷன் எல்லாம் வயிறுக்குள்ள இருக்கும். நம்ம அன்னன்னைக்கு கிளீன் பண்ணாலே உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும். எக்ஸ்ட்ரா இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சோம்னா இன்னும் சுறுசுறுப்பா இருக்கும். ஃபுட்டு கொஞ்சம் கரெக்டாக கண்ட்ரோலாக சாப்பிட்டா இன்னும் சுறுசுறுப்பா இருக்கும். சரிங்களா? இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் மூச்சு பயிற்சி செஞ்சீங்கன்னா மூச்சு இழுத்து விட சௌரியமா இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு பயிற்சி செய்யறப்போ ஒரு 10 நிமிடம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா மூச்சு பயிற்சி செஞ்சுக்கலாம். கை சின் முத்ராஸ் வச்சு மூச்சு பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மூக்கை சுத்தம் பண்ணிக்கணும். ஏன்னா மூக்குக்கு முன்னாடி சளி இருக்கும், தூசி இருக்கும். அதோட மூச்சு இழுக்கிறப்ப திரும்பி உள்ள போயிட்டு திரும்பி கஷ்டப்பட்டுக்கிட்டு வெளியே வரும். அதுக்காக ஃபர்ஸ்ட் மூக்கை சுத்தம் பண்ணிக்கணும். வலது பக்கம் அடைச்சிக்கிட்டு இடது பக்கம் சளி செஞ்சணும். அதே மாதிரி இடது பக்கம் அடைச்சிக்கிட்டு வலது பக்கம் சளி செஞ்சணும். 6 விதமான மூச்சு பயிற்சி. இதை செஞ்சாலே உடம்புல நுரையீரல் சுத்தமா இருக்கும். உள்ளுக்குள்ள நுரையீரல் பிரச்சனை எல்லாத்தையும் சரிப்படுத்திடும். நுரையீரல் சிறப்பா இயங்கும். சிறப்பா இயங்குறப்ப ரத்த ஓட்டம் எல்லா உடம்புக்கும் சீரா போகும். உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் நல்லா மூச்சு அழுத்தணும். ஒரு 3 முறை மட்டும் செய்யும். நல்லா மூச்சு அழுத்து மெதுவா வெளியே விடுது.
செகண்ட் ஸ்டெப்ஸ் ரைட் சைடு மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட்லயே இழுத்து லெஃப்ட்லயே விடும். அதே மாதிரி இடது பக்கம் லெஃப்ட் சைடு க்ளோஸ் பண்ணிட்டு ரைட்ல இழுத்து ரைட்லயே விடும். தேர்ட் ஸ்டெப்ஸ் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டெப்ஸ். நாடி சுத்தி பிராணாயாமான்னு சொல்லுவாங்க, கிங் ஆஃப் பிராணாயாமான்னு சொல்லுவாங்க. இந்த மூணாவது ஸ்டெப்ஸ் தேர்ட் ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ். எப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு படபடப்பா இருக்கு, ஒரு டென்ஷனா இருக்கு, ஒரு ப்ரெஷரா இருக்கு அப்படிங்கன்னா இந்த மாத்தி மாத்தி இழுத்து ஒரு ஸ்டெப்ஸ் செஞ்சீங்கன்னா உடம்பு உடனே சுறுசுறுப்பாயிடும். அந்த ஷேக்கிங்லாம் கண்ட்ரோல் ஆயிடும், மயக்கம்லாம் கண்ட்ரோல் ஆயிடும், வீசிங் ட்ரபிள், ஆஸ்மா, சைனஸ் எல்லா ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். வலது பக்கம் அடைச்சிக்கிட்டு இடது பக்கம் இழுக்கிற காத்த க்ளோஸ் பண்ணிட்டு வலது பக்கம் விடணும். அதே மாதிரி வலது பக்கம் இழுக்கிற காத்த க்ளோஸ் பண்ணிட்டு இடது பக்கம் விடணும். லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், ஆல்டர்னேட்டிவ் ஸ்டெப்ஸ். சரிங்களா? எல்லாருமே செய்யணும், ஒரே ஒரு தடவை செய்யுங்க. ரைட் சைடு க்ளோஸ் பண்ணுங்க, லெஃப்ட் பிரீதிங், க்ளோஸ், ரைட் பிரீத் அவுட், right breathing, close, left breathe out, left breathing, close, right breathe out, right breathing, close, left breathe out, left breathing, close, right breathe out, close, left breathe out. ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி இதை அதிகப்படுத்திக்கலாம். குறைஞ்சபட்சம் 3 முறை செஞ்சாலே அவ்வளவு பவர் கிடைக்கும். 5 முறை செஞ்சீங்கன்னா அவ்வளவு பவர் கிடைக்கும். 10 முறை கேட்கும், சுறுசுறுப்பா இருக்கும். சரிங்களா? சாப்பிடவே தேவையில்லை, சாப்பிடவே உடம்பு தெம்பா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு டயர் டீப் 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் ஒரு தடவை காத்து அடிக்கிறோம். ஒரு தடவை காத்து அடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4 நாளைக்கு தாங்கும். அதே மாதிரி நீங்க ஒரு தடவை ப்ரீதிங் பண்ணீங்கன்னா 4 days ஆக்டிவா இருக்கும். இப்போ 4 days நீங்க கண்டினியூஸா பண்ணீங்கன்னா 4 into 4 16 days ஆக்டிவா இருக்கு. அப்படியே மல்டிப்ளை பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஒரு காலத்துல சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், யோகிகள்லாம் காட்டுக்குள்ள இருந்து இது மாதிரி மூச்சு பயிற்சி செஞ்சு ரொம்ப காலம் உயிர் வாழ்ந்தாங்க. இது மாதிரி மூச்சு பயிற்சி செஞ்சாலே உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும். சரிங்களா? இது 3வது விதம், தேர்ட் ஸ்டெப்ஸ். டைமே கிடைக்கலன்னா இந்த ஒரே ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும். டைம் கிடைக்கிறப்ப 6 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கணும். கை எல் ஸ்டெப்ல வச்சுக்கணும். 4th ஸ்டெப்ஸ், கையை மெதுவா மேல தூக்குறப்ப நல்ல மூச்சு இழுக்கணும். கையை கீழே இருக்கிறப்ப மெதுவா மூச்சு வெளியே விடணும். 1 breathe in, down, breathe out. 2 breathe in, down, breathe out. 3 breathe in, down, breathe out. 4 breathe in, down, breathe out. 5 breathe in, down, breathe out. ரிலாக்ஸ். மினிமம் 5 times. நேரம் கிடைச்சா ஒரு 5 times எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. இது 4th ஸ்டெப்ஸ். 5th ஸ்டெப்ஸ் ஒன்லி புஷ் அவுட் மட்டும் பண்ணணும். மூச்சு காத்து வெளியே தள்ளணும். கையை மேலே தூக்கிக்கணும். கையை கீழே இருக்கிறப்ப மூச்சு வெளியே விட்டு கையை மெதுவாக மேலே தூக்கிக்கணும். 5 times. 1 down, 2 3 4 5. ரிலாக்ஸ். 6th ஸ்டெப்ஸ். முடிஞ்ச அளவுக்கு வேகமா இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு வேகமா வெளியே விடும். ஒரு 5 times மட்டும் பண்ணுங்க. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ரிலாக்ஸ் பண்ணி இந்த 6 விதமான மூச்சு பயிற்சி செஞ்சாலே நுரையீரல் நல்லா சுத்தமா இருக்கும். நேரம் கிடைச்சா 6 விதமான மூச்சு பயிற்சி. நல்லா 2 பக்கம் மூச்சு இழுத்து விடுறது ஒரு விதம், ஒவ்வொரு சைடு மட்டும் இழுத்து விடுறது 2வது விதம், மாத்தி மாத்தி இழுத்து விடுறது 3வது விதம், 4வது விதம் கையை மேலே தூக்கி மூச்சு இழுத்து கையை கீழே இறக்கி மூச்சு மெதுவா வெளியே விடும். 5வது விதம் மூச்சு காத்து மட்டும் வெளியே தரும். 6 வேகமா மூச்சு இழுத்து வேகம். நேரம் கிடைச்சா 6 ஸ்டெப்ஸ் செய்யும். நேரமே கிடைக்கலன்னா ஒரே ஒரு ஸ்டெப்ஸ் மாத்தி மாத்தி இழுத்து விட்டு போயிடலாம். லெஃப்ட்ல இழுத்து ரைட்ல விடலாம், ரைட்ல இழுத்து லெஃப்ட்ல விடும். எப்பெல்லாம் உங்களுக்கு டென்ஷனா இருக்கு, படபடப்பா இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்குன்னா இந்த ஒரு ஸ்டெப்ஸை மட்டும் பண்ணிக்கோங்க. டயர்டா இருக்கு முன்னாடி செஞ்சீங்கன்னா டயர்டே வராது, உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். சரிங்களா? ஆசனாஸ் பண்ணியாச்சு, பிரீதிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிலீஜனுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஹிந்துஸ் யோகா செய்வதற்கு வயது ஒரு தடை அல்ல. தாத்தா அடிக்கடி சொல்லுவாங்க, யோகா செய்வதற்கு
வயது ஒரு தடை இல்லை, யோகா செய்வதற்கு ஒரு மதம் தடை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. யார் வேணாலும் யோகா செய்யலாம். எந்த வயதுல இருக்கிறவங்களும் யோகா செய்யலாம். குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரையும் யோகா செய்யலாம். எந்த மதத்துல இருக்கிறவங்களும் யோகா செய்யலாம். சரிங்களா? இந்த ஹிந்துஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கோவில் வந்து அப்படியே அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி கிறிஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாப் பண்ணிட்டு சர்ச்சில் எல்லாம் பாத்தீங்கன்னா அல்லேலூயா அப்படியே சொல்லுவாங்க. சவுண்ட் வேர்ட்ஸ். சில பேர் வந்து மதத்தையே விரும்ப மாட்டாங்க. சில பேர் வந்து அம்மா அப்பா அப்படி கூட சொல்லிக்கலாம். இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஆக மொத்தம் ஆக்சுவலா சவுண்ட் வேர்ட்ஸ் அதிர்வு உள்ள கொடுக்குறப்ப கெட்ட செல்ஸ் எல்லாம் அழிஞ்சு புது செல்ஸ் உருவாகும். சரிங்களா? ஒரே இடத்துல ஓம் சொல்லுங்க. கை சிறுமுத்ரா செல்ஸ் நேரம் நிமிந்து உட்காரு. நீங்க வழக்கமா வணங்கக்கூடிய தெய்வத்தின ஓம் சொல்லுங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஓ இந்த மாதிரி 3 times 5 times அவங்க ரிலீஜனுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கலாம். சரிங்களா? The next one, meditation position. Both our hands closer in the abdomen. கையை வயிறு கடையில் வச்சுக்கணும். ரைட் ஹேண்ட்ஸ் அப், லெஃப்ட் ஹேண்ட்ஸ் டவுன். கையை வலது கை மேலே, இடது கை கீழே வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் நிமிந்து உட்காந்துங்க. கண்ணை மூடிட்டு பிரீத் இன் பிரீத் அவுட்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மூச்சு காற்று எப்படி உள்ள போகுது, எப்படி வெளியில வருது, கவனம் ஃபுல்லா அதுல இருக்கு. ஒரு 10 நம்பர், ஒரு 30 நம்பர் மட்டும் நல்லா மூச்சு உள்ள காற்று உள்ள போறது வெளியில வருதுல கவனம் செலுத்து. நேரம் நிமிந்து உட்காந்து. ஆல் ஆஃப் யூ சிட் ஸ்ட்ரைட், ஆல் ஆஃப் யூ க்ளோஸ் ஐஸ். நம்பர் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணும். பிரீத் இன் பிரீத் அவுட்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், நம்பர் மேலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். 30 நம்பர்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. All of your upper hands. கையை நல்ல உள்ளங்கை சூட தேய்ச்சி கல்ல வச்சுக்கணும். 3 times பண்ணும். ஓகே சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டென்ஷன் பவர் கிடைக்கும். மெடிடேஷன் பண்றப்ப, தியான பயிற்சி பண்றப்ப ஒரு கவனம் நல்லா கிடைக்கும். அட்டென்ஷன் பவர், ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஒரு 20 நம்பர் மட்டும் என்ற கவனம் ஃபுல்லா நம்பர் மேலேயே இருக்கு. ஒரே ஒரு நம்பர் மட்டும் நான் விடுறேன், நான் யாரு கேட்கணும் அவங்க சொல்லுங்க. எந்த அளவுக்கு நீங்க கவனம் ஃபுல்லா இங்க இருக்கீங்கன்றத கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபக சக்தி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். கையை வயிறு கடையில வச்சுக்கலாம். நேரம் நிமிந்து உட்காந்துங்க. ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15 16 17 18 19 20. கண்ணை மெதுவா தரங்க. கண்ணை மெதுவா தரங்க சார். 14. உங்களுக்கு கண்டிப்பா எவ்வளவோ வேலைகள் இருக்கும். எல்லா வேலைகளையும் விட்டுட்டு கவனம் ஃபுல்லா எதுல இருந்துச்சு, நம்பர் மேலே இருந்துச்சு. அதனால கரெக்டா கண்டுபிடிக்க முடிச்சு. அதே மாதிரி நீங்க எந்த வேலையை நீங்க கரெக்டா பண்ணுறீங்களோ அந்த வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணணும். எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அது கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா மாறும். சரிங்களா? ஓகே சார். இப்போ அப்படியே எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கணும். அப்படியே சொல்றது அப்படியே திரும்ப சொல்லுங்க. மாதா பிதா குரு தெய்வம் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் வணக்கம். ஓகே சார். லாஸ்ட் ஒன் ரிலாக்ஸேஷன். ரிலாக்ஸேஷன் ஆசனாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவாசனாஸ். சவாசனா இஸ் தி மோஸ்ட் பெனிஃபிஷியல் ஃபார் தி ஹை பிளட் பிரஷர். சில பேருக்கு தூக்கமே வராது. சில பேருக்கு மாத்திரை போட்டுக்குவாங்க, சில பேர் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டும் உடம்பை போட்டு அடத்திக்கிட்டே இருப்பாங்க. படுக்கிறீங்க, உட்காந்துட்டு பண்றது நம்பர் கவுண்ட் பண்ண பார்த்தீங்களா, 30 நம்பர்ஸ், அது மெடிடேஷன். அதே படுத்துட்டு பண்ணா ரிலாக்ஸேஷன். 30 நம்பர்ஸ் அப்படியே 300 நம்பர்ஸ், 300 நம்பர் நேரா வந்து
நேரா எண்ணி 300 நம்பர் 1 2 3 அது மாதிரி 300 நம்பர் எண்ணணும். 300 நம்பர் முடிச்சதுக்கு அப்புறம் 300 299 298 அப்படியே ஸ்லோவா கவுண்ட் பண்ணிட்டு வரப்ப டீப் ஸ்லீப் நல்லா கிடைக்கும். சரிங்களா? இது எடுத்தோடனே கிடைக்குமானா கொஸ்டின் மார்க். சில பேருக்கு எடுத்தோடனே கிடைக்கும், சில பேருக்கு 2-3 தடவை அதை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். சரிங்களா? கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? தூக்கம் வராம இருக்கிறவங்க, ரொம்ப மனசு கஷ்டப்படுறவங்க, தூக்கம் வராம இருந்தாலே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும், உடம்பே டயர்ட் ஆகுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்க நைட்டு தூங்குறப்ப முன்னாடி 300 நம்பர், தலைகளா 300 நம்பர் நீங்க எண்ணிட்டு வரப்ப நல்லா டீப் ஸ்லீப் கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒரு 30 நம்பர் மட்டும் எண்ணுறேன். சரிங்களா? ஒரு 10 நம்பர் மட்டும் போதும். 10 நம்பர் மட்டும் படுத்துங்க. ஏன்னா யோகா பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணாம இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ் அதை ரிலாக்ஸ் பண்றது. ஒரே தடவை பண்ணுறது. இத்தனை பொசிஷன்ல பண்ணதுக்கு சமமானது இது கடைசி ஒண்ணு. அப்படியே படுத்து 20 நம்பர் மட்டும் கவுண்ட் பண்றேன். கவுண்ட் ஃபுல்லா நம்பர் மேலே இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 20 19 18 17 16 15 14 13 12 11 10 9 8 7 6 5 4 3 2 1 0. கண்ணை மெதுவா திறங்க, கால் ரெண்டு ஒன்று சேருங்க. அப்படியே இடது பக்கம் உடம்ப திருப்புங்க, வலது கையை கீழே ஊனி எழுந்திரிச்சு உட்காருங்க. இடது பக்கம் திரும்பி வலது கையை கீழே ஊனி எழுந்திரிச்சு உட்கார்ந்தீங்கன்னா இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? எப்போதும் படுக்கிறப்ப அது மாதிரி இடது பக்கம் திரும்பி படுத்தீங்கன்னா படுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். சில பேர் ஏந்திரிக்கிறப்ப சடார்னு இப்படி ஏந்திரிப்பாங்க. சில பேர் படுக்க சொன்னா இப்படி வேகமா அப்படி படுப்பாங்க, எந்திரிக்க சொன்னா அப்படி வேகமா எந்திரிப்பாங்க. இப்படி எந்திரிக்கப்ப ஒரு ஸ்டேஜ்ல நல்லா இருக்கும், அடுத்த ஸ்டேஜ்ல முதுகு வலி வந்து இப்படி திரும்பி எந்திரிச்சிங்கன்னா முதுகு வலி அந்த அளவுக்கு வராது. வரத்துக்கு உண்டான வாய்ப்பை கண்ட்ரோல் பண்ணிடும். சரிங்களா? சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா மழை சீசன் முடிஞ்சிருச்சு, பனி சீசன் முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த மழை சீசன் பனி சீசன்ல சாயங்காலத்தில் சுடுதண்ணி, சுக்கு காஃபி, சூப்பு சாப்பிட்டீங்கன்னா நுரையீரலுக்கு நல்லது. இந்த கிளைமேட்டுக்கு உடம்பு நல்லா இருக்கும். அதே மாதிரி வெயில் சீசன்ல நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்னில ஸ்டோன் ப்ராப்ளம் வந்துடும், கிட்னில கல் வந்துடும், யூரின் இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம்லாம் வரும். அந்த மாதிரி டயத்துல வந்து நல்லா தண்ணி குடிங்க, சாத்துக்குடி ஜூஸ் குடிங்க, வாழைத்தண்டு, வாழைப்பூ இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா வெயில் சீசனுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? சீசனுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். சில பேர் இந்த பூண்டுன்னு சொல்லுவாங்க, ஹார்ட் அட்டாக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பாடி பெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், கேல்சியம் பெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பூண்டு அவ்வளோ பவர்ஃபுல்லானது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிற பழக்கமே இருக்காது. வயிறு வந்து ஒரு பூத்தட்டி மாதிரி, சாக்கடையில் வந்து தண்ணி ஊற்றினாதான் அது பாட்டு போயிட்டே இருக்கும். 4 நாளைக்கு தண்ணி ஊற்றாம இருந்தோம்னா சாக்கடை அப்படியே தேங்கி தேங்கி நின்றுடும். அதே மாதிரி தான் நம்ம வயிறும், தண்ணி நல்லா குடிச்சாலே வயிறு கிளீன் ஆயிடும். சில பேருக்கு தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்காது. நாங்கள் அடிஷனலா என்ன சொல்லுவோம்னா கார்லி சொல்லுவோம், பூண்டு. இந்த பூண்டு சாப்பிட்றப்ப என்ன பண்ண தோணும்னா கொஞ்சம் காட்டமாயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண தோணும்னா தண்ணி குடிக்க தோணும். பூண்டு சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, தண்ணியும் குடிச்ச மாதிரி ஆச்சு. பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லானது, ஹார்ட் அட்டாக் வரதை கண்ட்ரோல் பண்ணிடும். கேஸ் ட்ரபிளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பச்சை பூண்டு பெருசாக இருக்கும், அதில் ஒரு பீஸ் சாப்பிட்டீங்கன்னா கேஸ் ட்ரபிள், ஹார்ட் பெயினுக்கு ப்ளஸ் பாடி பெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூண்டை வந்து வெறும் வயிற்றுலையும் சாப்பிடலாம், எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிடலாம். ஒரு பல் ஏன்னா அது காட்டமா இருக்கும். சில பேருக்கு வயிறு புண்ணா இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஒன்று சாப்பிட்டா எந்த தொந்தரவும் கிடையாது, வராது. தண்ணி குடிக்கிறப்ப சரியாயிடும். இந்த பூண்டை வந்து தண்ணிலையும் குடிக்கலாம், எண்ணெயில போட்டு பொரிச்சு சாப்பிடலாம், பாலில் போட்டு சாப்பிடலாம், தேனில் போட்டு சாப்பிடலாம், குழம்புல போட்டு சாப்பிடலாம். பூண்டு எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா உடம்பு பவர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? யோகா வந்து கடல், யாருமே முடிக்க முடியாது. அந்த கடலுக்குள்ள நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு போய்க்கும். சரிங்களா? இப்போ நீங்க செஞ்சதெல்லாம் காமன் எடுத்து போயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அதுல 15 நிமிஷம் நீங்க செலவு பண்ணீங்கன்னா, நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணீங்கன்னா 24 மணி நேரம் நீங்க சொல்ற உடம்பு கேட்கும். சரிங்களா? எனக்கு இந்த தமிழ் சங்கத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். எனக்கு இந்த இடத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு கொடுத்த என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும், என்னுடைய ஆசான், என்னுடைய தாத்தா, என்னுடைய நண்பர் நடராஜன் அவர்களுக்கும்,
அவருடைய மாஸ்டர் குருநாதர் சுருளிசாமி தங்கமுலசாமி அவர்களுக்கும், அவருக்கு விருது கொடுத்திருந்த எல்லா பெரியவங்க எல்லாம் பெரியசாமி பிள்ளை ஐயா அவருக்கும், சிவகுழந்தை பிள்ளை ஐயா, முங்க பிள்ளை, இங்க வரப்ப எனக்கு பழைய நினைவுகள் எல்லாமே கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் பொற்பாதம் படைந்து என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆல் ஆஃப் யூ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ குட் கேர்ள். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச்.